நானே என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வகையான வெரைட்டியான பல படங்களை பார்த்துருக்கேன். அது பிளாக் பஸ்டர் படத்தில் ஆரம்பித்து ஹிட்டு படம், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அட்ரு ஃப்ளாப்பு, குப்பை படம், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்களை பார்த்துருக்கேன். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் வந்து கண்டென்ட் படம், கமர்ஷியல் படம் ரெண்டுமே சேரும். ஆனால் என் வாழ்க்கையிலேயே முறையாக படத்துடைய ஆரம்பத்துலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஹீரோவுக்கு மட்டுமே ஜால்ரா அடிக்கிற ஒரு ஜால்ரா படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த படத்துடைய பேர் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அஜித் ஃபேன்ஸுக்கு இந்த படம் மேலே எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலேயே இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா இந்த படத்தோடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்தர் இதுக்கு முன்னாடி எடுத்த மார்க் ஆண்டனி படம் தான் காரணம். ஏன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாகவும் அந்த படம் அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரை பற்றி பார்த்தோம்னா படமே த்ரிஷா இல்லைனா நயன்தாரா. அந்த படம் ஹிட்டாக இருந்தாலுமே ஒரு 18+ படம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இவரையும் 18+ டேரக்டருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுலேருந்து AAA படத்துக்கு போய் சிக்கி சீரழிஞ்சு அந்த படத்துடைய டவுன்ஃபால்லேருந்து மீண்டு வந்து மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு படத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அஜித்தையே டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு அவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் ஆரம்ப காலத்துலேருந்தே தன்னை ஒரு தீவிர அஜித் ரசிகராக தான் காமிச்சிக்கிட்டாரு. அப்படி ஒரு ரசிகர் அஜித்தை வச்சே படம் பண்ணும்போது இது ஒரு தரமான கமர்ஷியல் படமாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைலாம் வரதான் செஞ்சுது. படக்குழுவுமே இந்த மாதிரியான ஒரு ஹைப்பை தான் அந்த படத்தை கிரியேட் பண்ணாங்க. 100% வேற லெவல் ஃபேன் பாய் சம்பவமாக அந்த படம் வரும், பார்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்பி தான் அந்த படத்துக்கே போனேன். ஆனால் அந்த படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோமோ, ஏன் போட்டு இப்படி சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலை கொண்டு வந்து விட்டாப்புல ஆதிக்கு. ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு திகிட்டுற அளவுக்கு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணி வச்சிருக்காப்புல. பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கோ தோல்வி அடைகிறதுக்கோ அந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் தான் காரணமாக இருக்கும். என்னதான் கதை நல்லா இருந்தாலுமே திரைக்கதையில் கோட்டை விட்டாங்கன்னா படம் காலியாயிரும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை திரைக்கதையெல்லாம் தாண்டி ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் அஜித்தை ஓவர் பில்டப் பண்ணி ஜால்ரா அடித்து வச்சிருக்காங்க பாருங்களேன். அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகிப்போச்சு. படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் படத்தில் வரவன் போகிறவன்லாம் ஜால்ரா அடிக்கிறான். ஜால்ரா எப்போ யாரை பார்த்தாலும் ஏகே யார் தெரியுமா, ஏகே எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, அதுவும் நல்ல ஆர்டிஸ்டெல்லாம் படத்தில் போட்டிருக்காங்க. அவங்கள கொண்டும் ஜால்ரா அடிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வாங்க, வந்தது காசை வாங்கினதுக்கு ஏகேவை புகழ்ந்து 4 டைலாக் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது அது பார்க்குறதுக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அஜித் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ தான். அவருக்குன்ட்டு பெரிய லெவலில் மாஸ் ஃபேன் ஃபாலோயிங்லாம் அவர் வச்சிருக்காரு. அதெல்லாம் யாருமே இங்கே இல்லைன்னு சொல்லலாம், மறுக்கலை. அதுக்குன்ட்டு அதையே லூப் மோடில் போட்டு திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு, அதுவும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு விருப்பம், அதை பற்றிலே அவங்க கொஞ்சம் கூட கவலையே படலை. படம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிலேருந்து எண்டிங் வரைக்கும் இதே தான் பண்ணி வச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்தர். இந்த பகவதி படத்துடைய செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் ரவுடியாக மாறினதுக்கப்புறமா வடிவேலும் டீ கடையெல்லாம் விட்டுட்டு விஜய் கூடயே சேர்ந்து நான் தான் சின்ன பகவதி குட்டி தாதான்ற மாதிரி சொல்லி சுற்றிட்டு இருப்பார். வடிவேல் மாதிரி இன்னொரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர்கிட்டே இதே தான் சொல்லுவார். அப்போ அந்த வடிவேல் சொல்லுவார், டீயே ஒழுங்காக போட தெரியாது, நீலாம் குட்டி தாதாவா, அட போயான்னுவார். அதுக்கு இந்த வடிவேல், டேய் நான் தாதாடா, எங்கள் அம்மா சத்தியமாக தாதாடா, டேய் நான் தாதாடா அப்படின்னு சொல்லி அழுவார். கிட்டத்தட்ட அந்த காமெடி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் ஆரம்பித்ததுலேருந்து ஏன் அவ்வளோ பில்டப்பு, ஏன் அந்தளவுக்கு ஜால்ரா அடிக்கணும் அஜித்துக்குன்னு தெரியவே இல்லை. அதாவது நீங்கள் அஜித் ஃபேனாக இருங்க, ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுங்கள், அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. ஆடியன்ஸே இரிட்டேட் ஆகிற அளவுக்கு இதெல்லாம் பண்ணி வைப்பீங்க. இந்த படத்துடைய கதைக்கு வந்தோம்னா கதைன்னு சொல்கிற அளவுக்குலாம் இந்த படத்தில் எதுவும் கிடையாது, லைன் மட்டும்தான். அஜித் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். அவரோட ஒய்ஃப் தான் த்ரிஷா. 2 பேருக்கும் குழந்தை பிறகுது. ஆசாசியாக ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு வராரு அந்த குழந்தைய தூக்கலான்னு வரும்போது, என் குழந்தைய நீங்கள் தொடாதீங்க, நீங்கள் பெரிய கேங்ஸ்டரு, நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் நீங்கள் என் குழந்தைய தொடணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. குழந்தைய தொடக்கூடாது, அப்பா ஒரு கேங்ஸ்டரு கெட்டவருங்கிறதெல்லாம் ஓகே, கேங்ஸ்டருன்னு தெரிஞ்சுதானம்மா கல்யாணம் பண்ணேன், அப்போ தெரியலையா கேங்ஸ்டருன்ட்டு அப்படிங்கிற கேள்விலாம் வருது. ஆனால் அதுக்கெலாம் எந்த கதையும் கிடையாது. அஜித்தும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் சொல்லிட்டாங்களேங்கிற காரணத்துக்காக தப்பெல்லாம் உணர்ந்து 18 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அவங்க பையனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கார். அதுக்கப்புறம் இவர் ரிலீஸ் ஆகி வரும்போது அவங்க பையனை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்ஸு கேஸில் மாட்டி விட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. யார் அவங்க பையனை கட்டம் கட்டி மாட்டி விட்டது, என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அப்படிங்கிறது அந்த படத்துடைய மீதியாக பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹீரோவுக்கான நல்ல கமர்ஷியல் அவுட்லைன் தான் இது. இதில் அஜித்தை எந்தெந்த இடத்துல மாசாக காட்டணுமோ காமிச்சு, இது கூடவே சென்டிமெண்ட், எமோஷன், ஆக்ஷன், ட்ராமா இது எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக பண்ணியிருந்தாலே இது ஒரு தரமான கமர்ஷியல் படமாக வந்திருக்கும். ஆனால் இதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அஜித் நெஞ்சநக்கரம் பெருவெளின்ட்டு படம் ஃபுல்லாக அஜித்துக்கு பில்டப் பண்ணி ஜால்ரா அடித்ததுலேயே பார்த்தீங்கன்னா 50% படம் வந்து பார்த்தீங்கன்னா
போயிடுது. மிச்சம் இருக்கிற 50%ல் 30% வந்து அஜித் நடித்த பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ், எல்லா படத்துடைய ரெஃபரன்ஸையும் தூக்கி வச்சுருக்காங்க. இந்த கதைக்கு அது தேவையா, இந்த இடத்துக்கு அது தேவையா, இந்த சீனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா, அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காமல் இஷ்டத்துக்கு எல்லா படத்துடைய ரெஃபரன்ஸையும் தூக்கி வச்சாச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கலாம் ஆனால் படமே ரெஃபரன்ஸாக இருக்கக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. பாக்கி 20%ல் பூரா பழைய பாட்டாக போட்டு ஃபில் பண்ணி வச்சுருது. இந்த 80s வந்த பாட்டு, 90s வந்து ஹிட்டான பாட்டு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு போட்டு விளாண்டுருக்காங்க. இந்த படத்தில் அஜித் நடித்த முந்தைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் மட்டுமே இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க படங்களுடைய ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு வில்லன் அர்ஜுன் தாஸ் கிட்ட அஜித் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு டான் ஆனார், எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ் ஆனார் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதையை சொல்லுவாங்க பில்டப் பண்ணி. அதில் சில சீன்ஸ் மட்டும் அஜித் யூத்தாக காட்டுற மாதிரி சில சீன்ஸ் எடுத்து வச்சுட்டு பல சீன்ஸை பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லேயே அப்படியே காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த சவுத் கொரியாவில் ஃபேமஸான ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒருத்தர் இருக்கார், டான்லின்ட்டு. நிறைய காப் ஃபிலிம்ஸு, கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் கொண்டு வந்துட்டாங்க. அவருடைய தம்பி மிகப்பெரிய கேங்ஸ்டரு, அவரை வந்து அஜித் காப்பாற்றிருக்காரு. அதனால் டான்லியே வந்து கொரியாவுக்கு அஜித்தை கூப்பிட்டு அவர் கூட இவர் கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு, அது மூலயமா நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார் அந்த ஏரியாலலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு டான்லிக்கு தெரியுமாயா? ஏன்னா பர்மிஷன்லாம் கேட்டு தான் அவரை கொண்டு வந்தாங்களா என்ன ஏதுன்னெலாம் நமக்கு தெரியாது. அப்புறம் ஞானி மாதிரி அவரும் காப்பி ரைட் கேட்க போகிறாரு பார்த்துக்கோங்க. அடுத்து சவுத் கொரியாவிலேருந்து நேராக அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. அமெரிக்காவில் ஜான் விக் இருக்கார்ல, அவர் கூட சேர்ந்து அவர் கூட கொஞ்ச நாள் வேலை பார்த்து அவர் மூலயமா அங்கே நல்லா ஃபேமஸ் ஆயிடுறாராம். அடுத்து ஜான் விக்கு கிட்ட இருந்து நேராக மணி ஈஸ்ட் வேர்ல்டுக்குள்ளே பூந்துடுறாரு. அதான் ப்ரொஃபஸரு, அவர்கிட்ட போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்து அவர் மூலயமா நிறைய லிங்க்லாம் கிடச்சி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாராம். கரகாட்டக்காரன் படத்தில் ஒரு காமெடி வரும். ஆமாம், அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாகோ என்னடி கலர் கலராக ரீலாக விட்றேங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு அனிமேஷனில் என்னென்னலாம் வடையை சுட முடியுமோ அவ்வளோ வடையை சுட்டு வச்சுருக்காங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சமாச்சு லாஜிக் வேணாமாப்பா. அஜித் மாதிரி ஒரு ஹீரோவை டைரக்ட் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி இங்கே எவ்வளோ டேரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, நல்ல கதையோட. அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஆதிக் ரவிச்சந்திரன் கிடச்சிருக்கு. ஆனால் அதை அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும், ஏதோ லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு படத்தை. படம் ஃபுல்லாக அஜித்தை புகழ்ந்து ஜால்ரா அடிச்சிட்டா மட்டும், படம் ஃபுல்லாக அங்கங்கே அஜித்துடைய பழைய படத்தோட ரெஃபரன்ஸை வச்சிட்டா மட்டும், இல்லை பழைய பாடல்களை யூஸ் பண்ணிட்டா மட்டும் ஒரு நல்ல படத்தை கொடுத்ததா அர்த்தமா? ஏன் கொஞ்சமாச்சு சுயமாக யோசித்து சொந்தமாக ஒரு விஷயத்த புதுசாக வைக்கவே மாட்டிங்களாங்க படத்தில்? அப்படி ஒரு சீன் கூட படத்தில் புதுசாக இல்லையே. லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்ரெண்டை புதுசாக அறிமுகப்படுத்தி விட்டார். என்னென்னா கைதி படத்தில் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ட்ரங்க் அண்ட் டிரைவில் அரெஸ்ட் ஆன பசங்க டேப் ரிகார்டு வச்சுருப்பாங்க. உள்ளே இருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அந்த ரவுடியும் வெளியில் இருக்கிற அர்ஜுன் தாஸும் பேசிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாட்டை போட்டு விட்டு சவுண்டாக வச்சு விட்ருவாங்க. இந்த ஜும்பலக்கா அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் மெட்ரோ சேனல் உன்னப்பாரு அந்த சாங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசை அதிகம் வச்சு அந்த சாங்கு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். அது தேவையும் பட்டுது, அது நல்லா ஒர்க்கும் ஆச்சு படத்தில். அதே மாதிரி விக்ரம் படத்தில் கமல் அவங்க ஆளுங்களை அந்த ஜெயிலில் வந்து காப்பாற்றும் போது அந்த சக்கு ஒத்தி குச்சி அந்த சாங்கை போட்டு விட்டாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு நல்லாவும் இருந்தது, ஒர்க்கும் ஆச்சு. லோகேஷ் கனகராஜோடைய ட்ரெண்ட் ஆச்சு, இதை ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக லியோ படத்துலையும் காஃபி ஷாப்பில் விஜய் டான்ஸ் ஆடுற மாதிரியும் அந்த இடத்துல பிரபுதேவாவோடைய அந்த கருப்பாய் அந்த சாங்கை போட்டு விட்டாரு. இது எல்லாமே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும் லோகேஷ் படத்தில். ஆனால் ஒருத்தர் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு, அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே டிட்டோவாக காப்பி அடிச்சு மார்க் ஆண்டனி படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா நெப்போலியனோட அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த சாங்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சிலுக்கு சுமிதா வர அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா டான்ஸ் ஆடுற மாதிரி சிலுக்கு அவங்களுடைய ஓல்டு சாங்கான அடியே அந்த சாங்கை போட்டு விட்டுருப்பாரு. ஆனால் இந்த சாங்கெல்லாம் போட்டதுனால மட்டும் அந்த படம் ஓடலை. எஸ்ஜே சூர்யாங்கிற நடிப்பு அரக்கனுக்காக தான் அந்த படமே ஓடிச்சு. சீன் பை சீன் அவ்வளோ சிரிக்க வச்சிருப்பாரு, அவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருப்பாரு. அவர் தான் ரீசன் அந்த படம் ஓடினதுக்கு காரணம். அதே மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் படத்துலையும் அந்தந்த சாங்கெல்லாம் எடுத்துட்டா கூட பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா கதைக்காகவும் திரைக்கதைக்காகவும் தான் படம் ஓடுதே தவிர இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எலமெண்ட்டு தான். ஆனால் இதை புரிஞ்சிக்காம இதனால தான் படம் ஓடுதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஓவர் டோஸாகவே இந்த படத்தில் ஆதிக் ரவிச்சந்தர் பார்த்தீங்கன்னா அத்தனை சாங்கை போட்டு வச்சிருக்காரு. சகலகலா வல்லவன் படத்தில் வர அந்த ஹாப்பி நியூ இயர் சாங்கு, ஒத்த ரூபா தரேன் அந்த சாங்கு, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த சாங்கு, அஜித்தோடைய நிறைய பழைய பாட்டில் வர சாங்ஸு, இப்போ கரண்ட்டில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற அந்த டைலாக்ஸு, லாஸ்ட்டாக அந்த நார்த் இந்தியா ட்ரெண்டு ஒன்று சீச்சின்னு ஒரு சாங் போயிருந்தது இல்லை, அது
கொண்டும் எடுத்து திணிச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் படத்தில். இதெல்லாம் இருந்தால் தான் படம் ஓடணும் ஒரு நம்பிக்கை போல இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டராக ஜிவி பிரகாஷ் எப்படி அக்செப்ட் பண்ணினாருன்னு எனக்கு புரியவே இல்லை. இது பெரிய டிஸ்கிரேஸ் தான் அவருக்கு. ஏன்னா ஜிவி பிரகாஷ் இன்னைக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டரில் அவரும் ஒருத்தர். எத்தனையோ படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு, நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு, அவார்டு வாங்கியிருக்காரு, நேஷனல் அவார்டு படத்துக்கெல்லாம் மியூசிக் போட்டிருக்கீங்க. அப்படியேப்பட்ட ஒரு ஜிவி பிரகாஷ் படத்தில் இப்படி பழைய பாட்டெல்லாம் போட்டு தான் ஒப்பேற்றணுமா? அவரால் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொடுக்க முடியாதா? உதாரணத்துக்கு லோகேஷ் கனகராஜ் படமே எடுத்துக்கலாம், என் விக்ரம் படமே எடுத்துக்கோங்களேன். விக்ரம் படத்தில் அந்த வத்தி குச்சி பத்திக்கிச்சு அந்த சாங்கை தூக்கிட்டாங்கன்னா அனிருத் எத்தனை பிஜிஎம் போட்டிருக்காரு, எவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோரில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு கேரக்டருக்கும் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. கமலுக்கு ஒரு பிஜிஎம், ஃபகத் ஃபாசிலுக்கு ஒன்று, விஜய் சேதுபதிக்கு ஒன்று, அந்த மௌனிங் பிஜிஎம், மேரேஜ் பிஜிஎம்னு எவ்வளோ பிஜிஎம்ங்க போட்டிருக்காரு. அந்த மாதிரி இந்த படத்தில் நீங்கள் சொல்லியிருக்க முடியுமா? அந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கே அவ்வளோ ஃபேன் பேஸ்லாம் இருக்காங்க. இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது, பூரா பழைய பாட்டு தான் தூக்கின்னு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி சாங்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த ஓஜி சம்பவமும் அந்த டைகர் ஏகே த டைகர் அந்த சாங் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் மார்க் ஆண்டனியில் மிச்சம் வச்சதை அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்ட மாதிரி தான் இருந்ததே தவிர பெருசாக எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியல ரெண்டு படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும். மொத்தத்தில் ஃபேன் பாய் சம்பவம்ன்ட்டு படம் பார்க்க வந்த ஜென்ரல் ஆடியன்ஸை வச்சு செஞ்சது தான் மிச்சம் போல இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் வந்த பெஸ்ட்டான ஃபேன் பாய் சம்பவமே கமலுக்கு லோகேஷ் கனகராஜ் கொடுத்த அந்த விக்ரம் படம் தான். ஏன்னா அந்த படம் வந்து இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் வராத கதை, பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே பார்த்த கதை தான், ஆனாலும் ஒரு டீசெண்டான ஒரு படமாக அவர் கொடுத்துருந்தாரு, நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்காக அஜித்துடைய பல ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் ஆதிக்கு யூஸ் பண்ணியிருந்த மாதிரியே கமலஹாசன் நடித்த பல படங்களுடைய ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் லோகேஷ் கனகராஜ் வச்சார். ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட அதை வாண்டடாக கொண்டு போய் திணிக்கலை. போகிற போக்கில் ஒரு சீனில் இந்த கமலுடைய இந்தந்த படங்கள்லேருந்து இந்தந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுருப்பார். அது எல்லாமே நார்மலாக பார்த்தா எதுவுமே தெரியாது. ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா மட்டும்தான் இது அந்த படத்தில் வந்ததில்லை, இது இந்த படத்தில் வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி ஹிடன் லேயராக தான் அதை வச்சுருப்பார். இதை பற்றி நிறைய பேர் வீடியோலாம் கூட போட்டிருந்தாங்க, லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ விஷயத்தை நோட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் இதாண்டா சான்ஸ்ன்ட்டு முழுக்க கமல் முந்தைய படத்தில் வந்த சீன்ஸ் எல்லாம் தூக்கி இந்த படத்தில் வைக்கிறது, கமல் முந்தைய படத்தில் வந்த டைலாக்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறேன்னு பேச வைக்கிறது, முடிஞ்ச வர படம் ஃபுல்லாக கமலுக்கு ஜால்ரா அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் அவர் பண்ணாமல் சொந்த சரக்கையும் போட்டு கொஞ்சம் நல்ல படமாக பண்ணி விட்டார். என்னடா இவன் டேரக்டரை பற்றி மட்டுமே பேசுகிறான், அஜித்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கலாம். அஜித்தை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும் இந்த இடத்துல. எந்த ஒரு பெரிய ஹீரோவுமே அவங்க படம் கதை கேட்கும் போதும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கும் போதும் சரி, அவங்க படம் தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி ஃபைனல் அவுட்புட் அந்த படத்தை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த படம் தேட்டருக்கே வரும். எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆதிக் ரவிச்சந்தர் இந்த அளவுக்கு ஓவர் பில்டப்பு, ஓவராக ஜாலரா அடித்து வச்சிருக்காரு. தம்பி இதெல்லாம் வேணாப்பா, இது ரொம்ப எல்லாம் மீறி போகுது, நம்ம ஃபேன்ஸை மட்டும் திருப்திப்படுத்தினா பத்தாது, ஜென்ரல் ஆடியன்ஸையும் நம்ம பார்க்கணும், மற்றவங்க ஃபேன்ஸும் வந்து படம் பார்ப்பாங்க, இதெல்லாம் சொல்லி தவிர்த்துருக்க வேணாமா, இந்த அளவுக்கு அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்குறது. ஏன்னா இப்போ ஒரு ஹீரோவோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் அந்த படமா? இப்போ அஜித் படமே எடுத்துக்கலாம், ஏன் விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்களா, சூர்யா ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாங்களா, ரஜினி ஃபேன்ஸு எல்லா தரப்பான ஃபேன்ஸும் வருவாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸும் வருவாங்க. வெறும் அஜித் ஃபேன்ஸை திருப்திப்படுத்தினா மட்டும் போதும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே அந்த படம் கனெக்ட் ஆகணும், அப்போ தான் அது ஒரு படம். இதில் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மரணம் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா அஜித் ரசிகரையும் சொல்லலை, சில குரூப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இப்படி அஜித் இவர் காட்டுவார் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்க, அப்படிங்க இப்படிங்கன்ட்டு என்னென்னமோ உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ரொம்ப நாள், என்ன 10-15 வருஷம் அஜித் நான் படமாக நடிக்காமல் இருந்தார், அதோ இப்போ தான் விடாமுயற்சி வந்தது, அதில் அவர் இமேஜை விட்டு இறங்கி நடிச்சிருந்தார். அதுக்கு முன்னாடி துணிவு நடித்தார், வலிமை நடித்தார், வேதாளம், இந்த படம்லாம் அவர் நடிச்சுட்டு தானே இருக்கார். அதில் சில படங்கள் ஓடலை, தொடர்ந்து ஒரு மாஸ் ஹீரோவாக மாஸ் சப்ஜெக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏதாவது 1-2 மட்டும் கிளாஸாக பண்ணுறாரு. என்னமோ அஜித் படமே நடிக்காத மாதிரியும் இவங்க அதை பார்க்காத மாதிரியும் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பண்ணிட்டு என்னென்னா உருட்டுறாங்க. இந்த படத்துக்கு மரணம் முட்டு கொடுக்குறவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு வேறு லெவல் படம்னா அப்போ மங்காத்தா மாதிரியான படம், பில்லா மாதிரியான படம், ஆரம்பம் மாதிரியான படத்தெல்லாம் என்னப்பா சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்தந்த படம் எடுத்த டைரக்டர்ஸ் மட்டும்தான் அஜித்தை லாஸ்ட்டாக நல்லா யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு ஆகட்டும், விஷ்ணுவர்தன் ஆகட்டும். ஆனால் அவங்கள எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒதுக்கி வச்சிட்டாரு. இவங்க எல்லாருக்குமே அஜித்தை எந்த இடத்துல மாஸ் ஹீரோவாக காட்டணும், எந்த இடத்துல ஒரு ஆக்டராக காட்டணும், மற்ற ஃபேன்ஸை கவர் பண்ணுற மாதிரி எப்படி படம் எடுக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியும். ஆனால் அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு யாரெல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்களோ அந்த மாதிரியான டேரக்டர்ஸ் தான் அஜித் விரும்புகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது. இப்போ சிறுத்தை சிவாவும் அந்த மாதிரியான கேட்டகரி தான். என்ன சொன்னாலுமே சரின்னு சொல்லிட்டு பண்ணுற ஒரு ஆள் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர் இருப்பாருன்ட்டு இண்டஸ்ட்ரியிலேயே பல பேர் சொல்லுவாங்க. அடுத்து படத்தில் சென்டிமெண்ட், எமோஷன் காட்சின்னு சிலதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் சுத்தமாக ஒர்க்காகவே இல்லை. பையன்
சென்டிமெண்ட்டும் ஒர்க் ஆகல. அஜித்துக்கும் த்ரிஷாவுக்கும் சில எமோஷன் காட்சிலாம் வருது. அதில் த்ரிஷா பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லணுமே, ஐயோ எமோஷ்னலாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு சிலதெல்லாம் பண்ணுறாங்க. நமக்கு பார்க்கும்போது சிரிப்பாக தான் வருது. த்ரிஷாவை ஹீரோயினாக நடிக்க வச்சதுக்கு சிம்ரனையாச்சும் நடிக்க வச்சிருக்கலாம் போல். அவங்களாச்சும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சிம்ரனும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு சின்ன ரோலில் வந்து வராங்க. த்ரிஷாவெல்லாம் விடிவி 96க்கு அப்புறமா நல்லா நடிச்சாங்கன்னு சொல்கிற மாதிரி எந்த படத்துலையும் பார்க்க முடியாது போலயே. சில பேர் கூட கமெண்ட்டில் கேட்கலாம், விடாமுயற்சி மாதிரி படம் அஜித் நடித்தாலும் குறை சொல்கிறீங்க, இந்த மாதிரியான படம் நடித்தாலும் குறை சொல்கிறீங்க, அவர் என்ன தாண்டா பண்ணுறது, குறை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களான்ட்டு. தெளிவாக கேட்குறேன், விடாமுயற்சி படத்தில் அவரோட இமேஜ் எல்லாம் விட்டு இறங்கி வந்து அவர் நடித்தார். ஆனால் படம் நல்லா வரலையே. சீன் பை சீன் அடுத்து என்னன்னு ஒரு சுவாரஸ்யம் விறுவிறுப்பும் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்தது அந்த படம். நிறைய போர் அடிச்சுது. எனக்கு மட்டும் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ் பல பேருக்கே அந்த படம் பிடிக்கல. அதனாலே அந்த படம் ஓடவும் இல்லையே. அதே இந்த படத்துக்கு வந்தோம்னா ஓவர் பில்டப்பு, ஓவர் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி ஓவர் டோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா கலெக்ஷன் பண்ணலாம், இல்லை ஹிட்டுமே கூட ஆகலாம். அதை பற்றி அந்த செக்ஷனுக்குள்ளே நான் போக விரும்பல. ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லி எந்த தரத்தில் ஆதிக்கு வந்து ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அந்த கேட்டகரியில் நம்ம பார்க்கும்போது ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்தர். இதை தாண்டி இந்த படத்தை பற்றி பெருமையாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை படத்தில். ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தவங்க ஓகே, பார்க்காம இருக்கிறவங்க, பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேன். நான் வந்து எனக்கு இந்த லாஜிக்கு கதை எதுவுமே முக்கியம் கிடையாதுங்க. படங்கிற பேரில் கொடுத்த காசுக்கு என்ன காமிச்சாலும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பாருங்கள். இல்லைங்க, நான் ஒரு காசு கொடுக்குறேன்னா ஒருத்தான ஒரு படமாக இருக்கணும், நல்ல கதை, நல்ல திரைக்கதை, இதெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்.